நான் இன்னைக்கு செய்ய போகிறது சிக்கன் சுக்கா. எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம இன்னைக்கு சிக்கன் சுக்கா செய்ய போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவையான பொருள்கள்னு பார்ப்போம். ஆயில் வந்து ரீஃபைண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் வந்து கொஞ்சமாக, நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கோங்க. அது இல்லாமல் அது எதுக்கு எடுக்கிறோன்னா, நல்லெண்ணெய் வந்து என்னென்னா சிக்கன்னா கொஞ்சம் ஹீட் ஜாஸ்தி, பாடியில் நிறையா ஹீட் இதாகும். ஸோ அதனால் நல்லெண்ணெய் வந்து குளிர்ச்சி, அதுக்காக நம்ம நல்லெண்ணையும் சேர்த்திக்கிறோம். அடுத்தது வந்து என்ன, வரமிளகா வந்து நீங்கள் 10 எடுத்துக்கலாம். இந்த மிளகாய் வந்து ரொம்ப காரமாக இருக்கிறதுனால நான் ஒரு 5 தான் எடுத்திருக்கேன், 5-6 தான் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து 1/4 கிலோ எடுத்திருக்கேன், 1/4 கிலோ. இது வந்து சிக்கன் வந்து 1/2 கிலோ. சிக்கனை வந்து என்ன பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. நான் ஆக்சுவலாக பொடி பொடியாக வாங்கியிருக்கேன். இதை வச்சு நம்ம வந்து சிக்கன் சுக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம இரும்பு கடாயில் தான் செய்கிறோம். ஃபஸ்ட்டு கடாய் காஞ்சிருச்சு நல்லா. இப்போ வந்து ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சமாக, இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி விடணும், அதனால தான் எண்ணெய் ஊற்றுறேன். இவ்வளோ எண்ணெய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், இப்படி வரமிளகாயும் போட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே தான் இது வேகணும், ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். வெங்காயம், சிக்கன் சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கிறோம், அதையும் போடுறோம். இது வந்து பெருசாக துண்டு இருக்கக்கூடாது, பெருசாக சிக்கன் கட் பண்ணாதீங்க, சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து என்னென்னா இது ரொம்ப இதாக இருக்கும், சின்னதாக இருக்கும், உதிரியாக வரும். ஸோ அதனால் சின்ன பீஸாக வாங்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டே வரணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுருங்க. இது வந்து சின்ன வெங்காயம் போடுறதுனால என்னென்னா நல்லா உடம்புக்கு நல்லது ஆக்சுவலாக. அது இல்லாமல் வந்து என்னென்னா உங்களுக்கு நல்ல எதிர்ப்பு சக்தி வந்து நல்லா கொடுக்கும் சின்ன வெங்காயம். எல்லா இதுலேயுமே சின்ன வெங்காயம் சேர்த்துனா ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஒரு 10 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போது சிக்கன் வந்து அரைவாசி வெந்துடுச்சு. இப்போ வந்து என்னென்னா உப்பு போட்டு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. ஆனால் ஆல்ரெடி சிக்கன்லேயே வந்து நம்ம உப்பு போடாதுக்கு வந்து தண்ணி நிறையா விடும். ஸோ அதனால் நம்ம தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டியதில்லை இந்த சிக்கனுக்கு, சுக்காவுக்கு. அதுலேயே வந்து ஸ்லோவாக விட்டுட்டிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் வந்து 10 to 15 மினிட்ஸ் வந்து ஸ்லோவாக விட்டுட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ மூடி வச்சிடலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ தான் எண்ணெய் மேலே வர ஆரம்பிக்குது. இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு, கலர். ஏன்னா நம்ம எந்த கலர் எதுவுமே ஆட் பண்ணல, பொடியோ எதுவுமே ஆட் பண்ணாத சிக்கன் இது. அதுக்கு பதிலாக தான் நம்ம வரமிளகா வந்து நிறையா சேர்த்திருக்கிறதுனால சாப்பிட்டா வந்து நல்லா ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நீங்கள் எது வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். எக்கு காம்பினேஷன் அது மாதிரி இருக்கும். இது சாஸ் தொட்டு சாப்பிட்லாம். அதே மாதிரி இது என்னென்னா இரும்பு கடாயில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இரும்பு கடாயில் பண்ணால் உடம்புக்கும் நல்லது. இந்த சிக்கன் வந்து கலர் இல்லைனாலும் பட் ஸ்பைஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதில் வந்து நம்ம ஒரு ட்ராப் கூட வாட்டர் ஆட் பண்ணாமல் செஞ்சுருக்கோம். இதுக்கு வாட்டர் தேவையும் இல்லை. இந்த ஸ்டேஜ் வரப்போ நீங்கள் கருவேப்பிலையை குட்டி குட்டியாக இது பண்ணி கருவேப்பிலையும் இதுவும் சேர்ந்து வரப்போ சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் கொத்தமல்லியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. வந்து தண்ணி ஆட் பண்ணாமல் நம்ம வெறும் இந்த சிக்கன் ஸ்லோவாக விட்டு ரொம்ப சிம்பிளாக எதுவுமே இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் ஒன்லி சின்ன வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை, இவ்வளோ தான். இந்த சிக்கன் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். சுவையான சிக்கன் சுக்கா ரெடி. இப்போ சிக்கனை வந்து மாற்றி வச்சுப்போம். நான் எப்படி சிக்கன் சுக்கா செஞ்சேங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.